ரெக்கார்டிங் போடுபட ஓகே நான் இப்போ ரெக்கார்டிங் போட்டுட்டேன். ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுபட இல்லாட்டி நீங்கள் நேற்று தெளிவாக முன்னுக்கே சொல்லிக் கொள்ளுங்க. ரெக்கார்டிங் போடுங்க சார்னு சொன்னால் நான் உங்களுக்கு வேணால் ரெக்கார்டிங்கை போட்டுக்கொள்வேன். சரி தானே? எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் யூடியூப்லையும் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படுவோம். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். எங்களோட சேனலில் ஊடாக போகும். ஜியோலைட் லேர்னிங் சென்டர்னு சொல்கிற அந்த சேனல் ஊடாக உங்களுக்கு எங்களோட செய்யக்கூடிய அந்த கிளாஸுகள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதனூடாக உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும். சரி தானே பிள்ளைகள்? அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட் பிள்ளைகள், இப்போ நாங்கள் உங்களுக்கு 27க்கு நாங்கள் ஏற்கனவே செஞ்சதில் வந்துட்டு பெஸ்ட்டுக்கு இருக்கிற யூனிட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சரி தானே? நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் புவியிற தொகுதியில் இருந்தே நாங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் நிற்கிற பாடம் தான் வந்துட்டு கிளைமேட். அப்போ கிளைமேட் செய்கிற டைமில் தான் வந்துட்டு இந்த 26 பேட்சுக்கு எக்ஸாம் கிட்ட வந்ததுனால அப்போ அவங்களோட ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களோட செமினார் விஷயங்கள் அவங்களோட நோட்ஸுகள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்ததுனால உங்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ள இயலாம போயிட்டுது. உங்களுக்கு டைம் இருக்குதானே? அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. நம்ம 8 மந்த் ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள உங்களுக்கு நல்ல கிளியரா ஃபுல்லாவே தரவா எல்லாமே முடிச்சு தருவோம். தெளிவா பிள்ளைகள் எல்லாருக்கும்? ஓப்பன் டைம் தான் பிள்ளைகள். ஓப்பன் செஷன் தானே இது. நீங்க பேசலாம். உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். அப்படி நீங்க பேச விருப்பம் இல்லாட்டி நீங்க செட்டுகள்லையும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம் உங்களோட தேவைகள். என்ன சொன்னா இப்ப இது உங்களோட சைட்ல இருந்தா நாங்க பாக்குறோம். எங்களோட டைமையும் எடுத்து நான் உங்களுக்கு செய்யக்குள்ள நீங்க நீங்க பேசினா தான் நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சுட்டு கொண்டு போறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? உங்களோட தான் நாங்க போக போறோம். சரிதானே? கிளியரா? ஆமாம் சார். ஓகே எஸ் ரைட். சார். நல்ல பிள்ளைகளாகட்டும் எல்லாரும் பேசி கொள்ளுங்க. சரி ஓகே. வருவோம் பிள்ளைகள். ரைட். இப்போ கிளைமேட் சம்பந்தமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம பாஸ் பேப்பர்கள்ல எப்படி வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி வந்திருக்குது, செகண்ட் பார்ட்டுகள்ல எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போவோம். ரைட். அப்போ இந்த டியூட் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? ம் சார். இந்த சார்ட் ஆம் உங்களுக்கு சார். வந்துருக்குதா? ஆம் சார். ஓகே ரைட். பாருங்க பிள்ளைகள், அப்ப இந்த சார்ட் என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னா எம்சிக்யூ எந்தெந்த இயர்ல இருந்துட்டு 2019ல இருந்து இப்ப இது பாருங்க இந்த 2019ல இருந்து 2025 வரைக்குமான பகுதிகளில் என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்குது, எத்தனை எத்தனை கேள்விகள் வந்திருக்கிற மாதிரி நாங்க இதுல போட்டிக்கிறோம். அதுல பாருங்க இந்த இடத்துல வானிலை காலநிலை சம்பந்தமா, அதே நேரத்துல கெப்பண்ட காலநிலை பாகுபாடுகள் சம்பந்தமா எப்படி வந்திருக்குது, அதே நேரத்துல இலங்கையில காலநிலைகள் சம்பந்தமா எந்தெந்த இயர்ல வந்திருக்குது, அதே நேரத்துல காலநிலை மாற்றம் சம்பந்தமா எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க இதுல பிரிச்சு போட்டிக்கிறோம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப வானிலை காலநிலை அப்படின்னு சொல்ற அந்த முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் இருக்குதானே. இப்ப அதுல வரக்கூடிய வானிலை மூலகங்கள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, காலநிலை விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப இது தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு 2019ல ஒரு கேள்வி வந்திருக்குது பிள்ளைகள். அதே நேரத்துல 21ஆம் ஆண்டு சரிதானே, 21ஆம் ஆண்டு 2 எம்சிக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வருஷம் வரையில அதுக்கு அங்கால வருஷம் வந்துட்டு 2 கேள்வி கேட்டிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வரையில திருப்பி ஒரு வருஷம் போட்டிக்கிறாங்க ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு இந்த முறை வராது. வார டைம்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கேள்விகள் கட்டாயம் வரப்போகுது. எம்சிக்யூல வானிலை காலநிலை சம்பந்தமான கேள்வி ஒரு எம்சிக்யூ கட்டாயம் வரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து கெப்பண்ட காலநிலை பாருங்க. 2019-20 வரையில 21 வந்திருக்குது. அதுக்கு பிறகு 22 வரையில 23 வந்திருக்குது. 24 வரையில 25 வந்திருக்குது. அப்ப 26 வராது. உங்களுக்கு 27ஆம் ஆண்டு பேச்சுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு கெப்பண்ட காலநிலை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கட்டாயம் எம்சிக்கு வரும். கிளியரா? இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? ஆம் சார். ஓகே. அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க இந்த யூனிட் படிக்க போறோம். 2 கொஸ்டின் வரப்போகுது. வானிலை காலநிலை சம்பந்தப்பட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கட்டாயம் வரும். 1 அல்லது 2 கேள்வி வரும். கெப்பண்ட காலநிலை பாகுபாட்டுல இருந்துட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயம் வரப்போகுது. சரிதானே? ரைட். அப்படியே வாங்க இலங்கையிற காலநிலைக்கு. அப்ப இலங்கையிற காலநிலை சம்பந்தப்பட்டு 2019ஆம் ஆண்டு 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 20 வரையில 21 வரையில 22 வரையில சரிதானே. அப்படியோ 3 இயர்ஸ் பாஸ் பண்ணிட்டு அங்கல வருது எத்தனாம் ஆண்டுன்னு சொன்னா 19, 20, 21, 22, 23ஆம் ஆண்டு வந்திருக்குது. 23ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்குது. 24ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா அப்ப 25 வாரத்துக்கு வாய்ப்பு இல்ல. 26ம் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இல்ல. 27 உங்களுக்கு சம்டைம் வரலாம், வராமலும் இருக்கலாம். சரிதானே. இது வந்துட்டு
சொல்ல இயலாது. இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம், வராம இருக்கலாம். இலங்கையர காலநிலை சம்பந்தப்பட்டு வராம இருக்கலாம் MCQ. ஆனா உங்களுக்கு பெரிய கேள்வி கட்டாயம் வரும். அவ்வளவு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய கேள்வியில உங்களுக்கு கட்டாயம் வரும். நம்ம செகண்ட் பார்ட் கேள்விக்குரிய அந்த சார்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுவேன். ரைட், வருவோம் அடுத்ததுக்கு. அடுத்தது வந்து காலநிலை மாற்றம். இந்த இடத்துல பாருங்க, காலநிலை மாற்றம் 2019 வந்திருக்குது, 20 வந்திருக்குது, 21 வந்திருக்குது, 22 வரையில. அதுக்கு பிறகு பாருங்க 23 வந்திருக்குது, 24 வந்திருக்குது, 25 வரையில. அப்ப 26 உங்களுக்கு வரலாம், அப்படி இல்லாட்டி 27 கட்டாயம் உங்களுக்கு வரலாம். இது ரெண்டுலயும் வந்துட்டு சின்ன ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். அப்ப விளங்கிட்ட பிள்ளைகள், காலநிலை நீங்க படிக்கக்குள்ள MCQ எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லி. அப்ப 1 2 3 கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வரப்போகுது MCQ காலநிலை சம்பந்தமா. இவ்வளவு கிளியரா? ஓகே, ரைட். அப்ப இதுல எது சரி டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட தாராளமா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஓப்பன் தான், சரிதானே? ஓப்பனா நீங்க எல்லாமே பேசிக்கொள்ளலாம். ரைட், அப்படியே வருவோம் செகண்ட் பார்ட் கேள்விக்குள்ள வருவோம். ரைட், அடுத்த பக்கத்தை பாருங்க, இந்த இருக்குது. ரைட், உலக காலநிலை. அப்ப உலக காலநிலை என்று சொல்ற விஷயம் பிள்ளைகள், அப்ப அது வந்துட்டு தொடர்ச்சியா உங்களுக்கு வராத ஒரு பாடமா இருக்குது, உங்களுக்கு அதுக்குள்ள வராது. அதே நேரத்துல இலங்கையர காலநிலை, சரிதான பிள்ளைகள்? அப்ப பாருங்க, இதை அழிச்சிட்டு திருப்பி போடுறேன். ரைட், உலக காலநிலை. அப்ப உலக காலநிலை என்று சொல்லிட்டு வளமையா கேட்டு வராம இருக்குது. வளமையா வந்து உலக காலநிலை என்று சொல்றது வந்து வளமையா கேட்டு வராம இருக்குது. அப்ப இலங்கையர காலநிலையை பாருங்க பிள்ளைகள், 2020ஆம் ஆண்டு வந்திருக்குது. அதுக்கு பிறகு 3 இயர்ஸ் வரையில. அதுக்கு பிறகு பாருங்க 2019 20 21 22 23 24 வந்திருக்குது, 25 வரையில, 26 வரையில, 27 உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. சம்டைம் வந்தா வரலாம். ஏன்னு சொன்னா பிள்ளைகள், MCQல உங்களுக்கு இப்போ தொடர்ச்சியா அந்த MCQ அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இலங்கையர காலநிலைக்கு ஒரு கெப் ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு கட்டாயம் இந்த கேள்வி வரும், வராமலும் இருக்கலாம், சரிதானே? ஒரு சாய்ஸ் தான். அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றது, இலங்கையர காலநிலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, கெப்பண்ட காலநிலை 2020ஆம் ஆண்டு வந்திருக்குது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா வரையில சம்டைம் உங்களுக்கு வரலாம், சான்ஸ் இருக்குது, சரிதானே? அடுத்தது வந்து காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் பாருங்க, 2019 வந்திருக்குது 20 வரையில, 21 வந்திருக்குது, 22 23 24 வரையில, 25 வந்திருக்குது, 26 இந்த முறை உங்களுக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம், சரிதானே? ஆனால் 27 உங்களுக்கு கட்டாயம் வரலாம், சரிதானே? உங்களுக்கு கட்டாயம் வரலாம். சம்டைம் உங்களுக்கு இலங்கையர காலநிலை உங்களுக்கு போட்டானாக இருந்தால் அதோட சேர்த்துட்டு லாஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு 4வது கேள்வியா உங்களுக்கு காலநிலை மாற்றத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு போடலாம். சம்டைம் உங்களுக்கு காலநிலை சம்பந்தப்பட்ட ஃபுல்லா கேள்வி வந்தா கெப்பண்ட காலநிலையில இருந்துட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு போடலாம். இவ்வளவு மேலங்கடா? ஓகே, அப்ப என்ன மாதிரி, அப்ப எவ்வளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் 2027ஆம் ஆண்டு பேச்சுக்கு இந்த காலநிலை என்று சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் இப்ப தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரிதானே? இப்ப எல்லாருக்கும் இது வந்துட்டு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன், சரிதானே? அப்ப அதே நேரத்துல பிள்ளைகள், இப்ப நீங்க எழுதுற நேரம், இப்ப விடைகள் அதே இதுகள் எழுதுற நேரம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க என்ன மாதிரி எழுதணும். அதே நேரத்தில் MCQ நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கொள்ளணும்னு சொன்னா, நீங்க கைட் ரீ தானே பிள்ளைகள், உங்களோட டீச்சர்ஸ் கைட் ரீ தானே. அப்ப டீச்சர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா MCQக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். அதை தாண்டி மேலதிகமா நீங்க படிக்கிற விஷயங்கள் தான் நீங்க எக்ஸாமுக்கு எழுத போற விஷயங்கள். அப்ப அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 3 காரணியை குறிப்பிடுக, 3 காரணியை குறிப்பிட்டு விளக்குக, 3 காரணியை வரைவிலக்கணப்படுத்துக, அல்லது 3 காரணிகளை பட விளக்கங்களுடன் எழுதுக, அல்லது பட விளக்கங்களுடன் வரைக, அல்லது பட விளக்கங்களுடன் குறிப்பிடுக, அல்லது பட விளக்கங்களுடன் விவரிக்குக, இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். 3 விஷயம் கேட்பாங்க பிள்ளைகள். அப்போ நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இலங்கையர காலநிலை என்றால் என்ன, அல்லது காலநிலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் 3னை குறிப்பிட்டு பட உதவியுடன் விவரிக்குக, இப்படி ஒரு கேள்வின்னு கேட்டானா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும் பிள்ளைகள். முதலாவது உங்களுக்கு அந்த இலங்கையர காலநிலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குது, அந்த காரணிகளை நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும், விளங்குதா? அப்ப காரணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுட்டு என்ன செய்யணும் பிள்ளைகள், அதை நீங்க ஒரு லிஸ்ட் பண்ணணும், சரிதானே? இப்ப இது வந்து ஒரு பேப்பர் என்று சொன்னா இப்ப இதை நீங்க லிஸ்ட் பண்ணுவீங்க, சரிதானே? இப்ப இது ஒரு பேப்பர் என்று சொன்னா அந்த காலநிலை எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவீங்க, அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து தலைப்பா போடுவீங்க. போட்டுட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நோட்ஸுகளை நீங்க
எழுதிட்டு வருவீங்க. படம் கேட்டா நீங்க படத்தோட கொடுப்பீங்க. ஒரு உதாரணம். திருப்பி என்ன செய்ய போறீங்க? அடுத்த பாயிண்ட், அதுக்கு பிறகு அதுக்கு கீழே நோட்ஸ், அடுத்த பாயிண்ட், அதுக்கு கீழே நோட்ஸ், உதாரணம் கேட்டா உதாரணம், படம் கேட்டா படம். இவ்வளவு தான். 3 விஷயத்தை தான் நீங்க விளக்க போறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை படிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தயார் பண்ணி கொள்ளணும். கிளியரா? சொல்லுங்க. இல்மா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிருக்குது, மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே இல்மா? ரைட். இப்போ விளங்கிட்ட பிள்ளைகள் என்ன மாதிரி ஆன்சர் எழுதுற, நீங்க என்ன எவ்வளவுத்துக்கு நீங்க படிச்சு கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டா? இப்போ இளைஞர காலநிலையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் நிறைய இருக்கலாம். உங்களுக்கு தேவையானது எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளவு கிளியரா இருக்குதா? ஆம் சார். ஓகே, ரைட். சரி பிள்ளைகள், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சு கொள்ளலாம். அடுத்த விஷயம் சொல்றேன்னு வந்துட்டு இப்போ நான் வந்து சொல்லக்குள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நீங்க ஒரு தாளோ அல்லது வந்துட்டு ஒரு நோட் காப்பியோ நம்ம கிளாஸுக்கு நீங்க என்ன சொல்லுங்க ப்ராப்பரா வச்சு கொள்ளுங்க. சரிதானே? அதுல வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நான் உங்களுக்கு நோட்ஸ் தர மாட்டேன் பிள்ளைகள். சரிதானே? நோட்ஸ் நாங்க இப்ப சொல்ல எழுதுற மாதிரி உங்களுக்கு தர மாட்டேன். ஏன்னு சொன்னா டைம் வேஸ்ட். நான் என்ன செய்வேன்னு சொன்னா நாங்க செஞ்ச டியூட்டர் நாங்க உங்களுக்கு தருவோம். சரிதானே? அந்த நீங்க டியூட்டர் படிச்சு கொள்ளுங்க. நீங்க கையால எழுதுறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க எக்ஸாம் வைப்போம். சரிதானே? அப்ப எக்ஸாம் வைக்கிற டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க கொஸ்டினா தருவோம். அப்ப அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதி பார்க்கக்குள்ள உங்களோட மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நீங்க எழுத வேண்டி வரும். அவ்வளவுதான் பிள்ளைகள் நீங்க எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள். இவ்வளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க நீங்க வந்துட்டு எக்ஸாம் சரியா செய்யணும்னு சொன்னா வெறுமனே போட்டு கொப்பியில நோட்ஸுகளை எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தாராளமா டியூட்டுகள் நிறைய இருக்குது. அப்ப நிறைய டீச்சர்ஸ்மார் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய வகையில அவங்களோட ஓனா டியூட்டுகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். கைட்ல இருக்குது, என்ஐயால வெளியிட்டிருக்கிறாங்க நிறைய டியூட்டுகள். அப்ப இப்படியே நோட்ஸ்கள் பரந்த அளவுல இருக்கு பிள்ளைகள். அதனால நீங்க நோட்ஸை நீங்க கொப்பில எழுதிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுத போறீங்களோ அதை நீங்க உங்களோட மனசால இருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட்ஸா எழுதி கொள்ளுங்க. இவ்வளவுதான் சொல்ல வர வேண்டிய விஷயங்கள். அப்ப இவ்வளவு எல்லாம் தெளிவா உங்களுக்கு என்னத்தை படிக்க போறோம், என்ன மாதிரி படிக்க போறோம், உங்களுக்கு எவ்வளவு நீங்க படிச்சு கொள்ள போறீங்க, இவ்வளவு உங்களுக்கு கிளியரா இருக்குதா? ஆம் சார். ரைட். அப்ப நீங்க ஜியோகிராபியை நீங்க பெருசா நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். என்னடா இப்போ கடல் அளவு இருக்குது ஜியோகிராபி, நம்ம எல்லாத்தையும் படிக்கணுமா? 2 கைட் இருக்குது, 2லயும் வந்துட்டு 30-40 யூனிட் இருக்குது. அப்ப அவ்வளவு நாங்க படிச்சு கொள்ளணுமா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் அவ்வளவு நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சரியான முறைக்கு அந்த கன்செப்டை விளங்கினீங்கன்னு சொன்னா நீங்க அழகான முறைக்கு நீங்க படிச்சு கொள்ள இயலும். சரியா நல்ல மார்க்ஸ் எடுக்க இயலும். நல்ல ஸ்கோர் பண்றது, நல்ல ஜட் ஸ்கோருக்குரிய பாடம் தான் இந்த ஜியோகிராஃபி பாடம் பிள்ளைகள். அதே நேரத்தில் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்களா இருந்தால் இந்த ஜியோகிராஃபி மூலமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதோ, அதே நேரத்தில் ஃபாரின் யூனிவர்சிட்டிகளில் போய்த்து ஸ்டூடெண்ட் விசாவில் போய்த்து படிக்கிறதோ, அதே நேரத்தில் நிறைய கோர்ஸுகள் இருக்குது. சோஷியல் ஒர்க் இருக்குது, ஜிஏஎஸ் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்போ இப்படியான கோர்ஸுகளில் ஜாயின் பண்ணி எடுக்கிறதோ, அதே நேரத்தில் நீங்கள் லெக்சர் கனவுகள் இருந்தால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெக்சராக போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தால், அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் ஜியோகிராஃபியை நல்லா படிச்சு கொள்ளணும். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த தொல்லியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா நீங்க பார்க்கணும். அடுத்தே வந்து பூச்செரிதவியல் விஷயங்கள் சம்பந்தப்பட்டு நீங்க அதுல நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருந்தா, அதே நேரத்துல நல்ல ஃபீல்டு விசிட் ட்ரிப்கள் போறதுக்கான ஒரு 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 ஆசைகள் கனவுகள் இருந்தால் நீங்க இந்த ஜியோகிராஃபியை நல்ல அழகான முறைக்கு தெளிவான முறைக்கு படிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்டான பாடம் தான் இந்த ஜியோகிராஃபியான்னு சொல்லக்கூடிய இந்த பாடம். ரைட். நம்ம இப்ப விஷயத்துக்கு வரும். அப்போ இது உங்களுக்கு கிளைமேட்டுக்குரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால நாங்கள் சின்ன ஒரு கிளைமேட் சம்பந்தமான ஒரு இன்ட்ரோவோட நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரைட். வருவோம் பிள்ளைகள். இப்போ நம்மட கேள்விகளுக்குள்ள போவோம். பாப்போமா? ரெடியா? ஆம் ரைட் சார். ரெடி. ரைட். ஓகே, சரி. வருவோம் பிடிஎஃப்க்கு. ரைட். வானிலை காலநிலை பிள்ளைகள். சரி. இப்ப வானிலை காலநிலை சம்பந்தப்பட்டு நம்ம இந்த டியூட்டுகளை பாக்குறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று தாரேன். சரிதானே? இப்ப வானிலை என்ற என்ன, இப்ப காலநிலை என்ற என்ன, இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கத்தானே வேணும். அப்ப இது நாங்க என்னத்துக்கு படிக்கணும்னு சொல்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். நம்ம என்னத்துக்காக வேண்டி நம்ம இதை படிக்கிற போறோம்னு சொன்னா இப்ப எக்ஸாம்ல என்ன எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன்.
அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப நம்ம வானிலை காலநிலைன்னு பார்க்க போறோம்னு சொன்னா, அப்ப இது என்ன மாதிரி இது வானிலை காலநிலைன்னு சொல்றது என்ன? அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன மாதிரி விஷயங்கள நாங்க பார்த்துக் கொள்ளணும்? என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தேவை? அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெளிவா இருந்துட்டு சொன்னா, அப்ப இந்த வானிலை காலநிலைன்னு சொல்ற சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். அப்ப வருவோம் பிள்ளைகள். அப்போ இந்த வெதர் அண்ட் கிளைமேட் என்று சொல்ற விஷயம் வந்துட்டு இப்ப பௌதிக புயல் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்ப 3 வகையான புவியியல் இருக்குது. செய்முறை புயல் இருக்குது. அதே நேரத்துல மானிட புயல் இருக்குது. பௌதிக புயல் இருக்குது. பௌதிக புவியியலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பகுதியை தான் நாங்க சொல்லுவோம் வந்து இந்த காலநிலை, அதாவது வந்து கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்ற ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. அப்ப இந்த பகுதியினூடாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வானிலை காலநிலை என்று சொல்ற ஒரு விஷயம். காலநிலை என்று சொல்றது பிள்ளைகள் புவியில பௌதிக அம்சங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுறதுக்கு என்ன செய்யுது என்று சொன்னா காலநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துது என்று ஆராயக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த வானிலை காலநிலை என்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அதாவது இப்ப காலநிலை என்று சொல்றது புவியில இருக்கக்கூடிய பௌதிக அம்சங்கள். இப்ப இந்த பௌதிக அம்சங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம். ரைட். இப்ப வாரேன். இப்ப நீங்க இருக்கக்கூடிய வந்துட்டு அதாவது இப்ப ஐடிசிசெட் ஜோனு கூட இருக்கீங்க, அதாவது அயனவலய பிரதேசத்துக்கு இருக்கீங்க. அப்ப இந்த பிரதேசத்திலுக்கும் அதே நேரத்துல இப்ப யூரோப்ல இருக்கக்கூடிய அதே பின்லாந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டுக்குமே எப்படி இருக்குது. அதே நேரத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய பாலைவன பிரதேசத்து ஆப்பிரிக்கா போன்ற பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எப்படி இருக்குது. அதே நேரத்துல நீங்க தென் அமெரிக்கா போனீங்கன்னு சொன்னா அப்ப அந்த காடுகள்ல அமேசான் காடுகள்ல பிரேசில்ல இருக்கக்கூடிய அப்படியான பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் எப்படி இருக்குது. ரைட். இலங்கையை பொதுவா எடுத்தோம்னு சொன்னா இப்ப இலங்கையில கரையோரத்துல எப்படி வானிலை காலநிலை இருக்குது, மத்திய பகுதிகளில் எப்படி இருக்குது, அதே நேரத்துல வந்துட்டு தெற்கு பகுதிகளில் எப்படி இருக்குது, வடக்கு பகுதிகளில் எப்படி இருக்குது. அப்ப இப்படித்தான் பிள்ளைகள். அதுதான் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுறதுக்கு காலநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துகின்றது என்று ஆராய்வதுதான் பௌதிக அம்சங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை மேலும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா தெளிவா விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு வழிக்கு ஒரு 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 வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த வானிலை காலநிலை காணப்படுறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். கிளியரா? எவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். ரைட். அப்ப இது வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இது பொதுவான விஷயம் பிள்ளைகள். அப்ப வானிலை என்ன, இப்ப காலநிலை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கும் அப்ப வானிலை காலநிலை எப்படி வருது, அது நாங்க என்னத்த விஷயம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னு சொல்லி உங்களை பார்க்கத்தான் வேணும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் நான் சொல்றேன். ரைட். வரும். இப்ப காலநிலை என்று சொல்றது வந்துட்டு இந்த பிரிவினைக்கு தானே. இப்ப உலகளாவிய ரீதியில காலநிலையோட பரம்பல், அதே நேரத்துல வந்துட்டு இப்ப வானிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே நேரத்துல காலநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது ஒன்று மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு ஆழமாக படிக்கக்கூடிய ஆழமாக நம்ம விளங்கி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலநிலை காணப்படுது. அந்த வானிலை காலநிலைன்ற இந்த செயற்பாடுகள் மாற்றம் அடைகிறதுக்கான காரணங்களை எப்படி மாறுது, அந்த காரணங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது சம்பந்தமா என்ன செய்ய போறோம் இந்த வானிலை காலநிலை என்று சொல்ற அந்த சாப்டரினூடாக நாங்க பார்க்க போறோம். இப்போ வரலாற்று காலத்துல இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா பூகோள ரீதியில, தேசிய ரீதியில, பிரதேச ரீதியில, உள்ளூர் மட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி அதாவது பூகோள ரீதியில மன்ற பரம்பல் எப்படி இருக்குது, அதே நேரத்துல தரை தோற்றங்கள் எப்படி இருக்குது, தாவர போர்வைகள் எப்படி இருக்குது, பிரதேச ரீதியில எப்படி இருக்குது, இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம். அதே நேரத்துல தேசிய ரீதியில எப்படி இருக்குது, உள்நாடுகள்ல நாடுகள் அடிப்படையில உள்ளுக்கு எப்படி இருக்குது, அதுல தரை தோற்றம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது, தாவர போர்வைகள் எப்படி இருக்குது, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, மனிதர்களுக்கு அந்த வானிலை காலநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துது, இது தொடர்பான விஷயங்கள் இல்லாம உயிரினங்கள் இருக்குதானே மத்த உயிரினங்கள். உயிரினங்கள்லயும் எப்படி அந்த வானிலை காலநிலை செல்வாக்கு ஏற்படுத்துது, அதுல எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி வந்திருக்குது. அந்த வகையில வந்து பிள்ளைகள் காலநிலை என்ற பிரிவுக்குள்ள 1970 பிந்திய காலப்பகுதியில் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த காலநிலை மாற்றம் என்று சொல்ற ஒரு விஷயம். சரி, அந்த காலநிலை மாற்றம் என்று சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்படுறத நாங்க பார்த்து கொள்ளலாம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்குது, நுண்கால நிலையிட செல்வாக்குகள் எப்படி இருக்குது. ரைட். அப்ப இது தொடர்பான விடயங்களை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த கிளைமேட்டாலஜியினூடாக நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்துல இந்த காலநிலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, இந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை மானிட செயற்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதனூடாக நாங்க என்னத்தை வச்சு இப்போ அதாவது வந்துட்டு இப்போ
நவீன தொழில்நுட்ப விருத்திகள் இருக்குதானே, இப்போ ஜிபிஎஸ் என்று சொல்லுவோம், நீங்க படிச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் ஜிஏஎஸ் என்று சொல்லுவோம், ஆர்எஸ் என்று ரிமோட் சென்சிங் என்று சொல்லுவோம். இது எல்லாம் இந்த காலநிலை வானிலையில எப்படி செல்வாக்கு செலுத்துது, அதனால எப்படியான தரவுகளை எடுக்குது, எப்படியான தகவல்களை வந்துட்டு வளிமண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு தகவலை வந்து எப்படி துல்லியமாக எடுத்துக்கொள்ளுது, இது தொடர்பான விடயங்களை வந்துட்டு நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இந்த வானிலை காலநிலை சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரைட். ஒரு விளையாண்ட பிள்ளைகள் எவ்வளவு விளையாண்டா, அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளையாண்டா, இதுதான் வானிலை காலநிலைன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குதா? ஓ சார். ரைட் ரைட் பிள்ளைகள். ஓகே, வருவோம். இப்ப வருவோம் முள்ளுக்குள்ள. இப்ப வானிலை காலநிலை பாக்குறது வந்து பிள்ளைகள் மஃபாசா உங்களோட மைக்க வந்து மீட் பண்ணி கொள்ளுங்க. மஃபாசா மைக் ஓன்ல இருக்குது. மஃபாசா கொஞ்சம் மீட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், வருவோம் பிள்ளைகள். பாருங்க, வானிலை மற்றும் காலநிலை என்பன எமது பௌதிக சூழலில் மிக முக்கியமான அம்சமாக இருக்குதாம். ரைட். அப்ப வானிலை காலநிலைன்னு சொல்றது பிள்ளைகள் வந்துட்டு, இப்ப வானிலை காலநிலைன்றது அப்ப காலநிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதானே, வானிலையோட ஒரு திரட்டுத்தான் என்ன செய்யுது சொல்லுது இந்த காலநிலைன்னு சொல்றோம். அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நிகழக்கூடிய வளிமண்டல நிலைமைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம், வானிலைன்னு சொல்லுவோம். நம்ம பின்ன பார்ப்போம் அந்த விஷயங்களை. ஒரு குறித்த பிரதேசத்துல இந்த வானிலையில நிகழ்வுகள் நீண்ட காலமாக இடமிருந்தா, இப்ப வானிலையில ஏற்படக்கூடிய வானிலை மூலகங்கள் சொல்லி ஒரு விஷயம் பார்ப்போம். அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் அல்லது மாதங்கள் அடிப்படையில, ஒரு வருடம் அடிப்படையில இப்படி மாற்றமாக இருந்துட்டு சொல்லி அந்த எல்லாத்தையும் சராசரியை தொகுப்போம் போல. அப்படி தொகுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க அந்த காலநிலை என்று சொல்லி சொல்லுவோம். வானிலை பற்றி அறியறதுக்கு என்ன செய்யுது, இப்போ அமுக்கம் எப்படி இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குது, அதுல திசைகள் எப்படி இருக்குது, முகில்கள் எப்படி இருக்குது, முகில்களோட தோற்றம் எப்படி இருக்குது, முகில்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது, இப்ப நாளாந்த இப்ப வெப்பநிலை கதிர்வீச்சுகள் எப்படி இருக்குது, படிவு வீழ்ச்சிகள் எப்படி அதுல செல்வாக்கு செலுத்துது, அதுல செறிவுகள் எப்படி இருக்குது, இது தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த காலநிலைகளை திரட்டி அந்த படிவு வீழ்ச்சி வெப்பநிலை என்பவற்றோட ஒரு தொகுப்புகளாகத்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த காலநிலை இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த வகையில பாருங்க, வானிலை மற்றும் காலநிலை என்பன எமது பௌதீக சூழலில் மிக முக்கியமான அம்சமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொன்ன விஷயங்களோட உங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த வசனத்துக்குரிய ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம் மற்றும் காற்று. ரைட், பாருங்க, வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம் மற்றும் காற்று போன்றன வானிலை மூலகங்கள மாறுபாடு ஒரு பிரதேசத்தின் வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்குதா. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அப்ப இது எல்லாத்தினுடைய ஒரு தொகுப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அப்ப அதுல காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குது, அதே நேரத்துல வெப்பநிலை எப்படி இருக்குது, வெப்பநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது, நாளாந்த கதிர்வீச்சுகள் எப்படி இருக்குது, படிவு வீழ்ச்சிகள் எப்படி இருக்குது, முகில்கள் எப்படி இருக்குது, ரைட், அதுல செறிவுகள் எப்படி இருக்குது, அதுல அமுக்கம் எப்படி இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 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 மாறுபாடுகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இந்த காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்த்து கொள்ளலாம். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். ரைட். அப்ப சரி, அப்ப இவ்வளவு உங்களுக்கு கிளியர்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப சராசரி வானிலைன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப உங்களுக்கு இவ்வளவு இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில இப்ப ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நீங்க இருக்கக்கூடிய பிரதேசம் என்று எடுப்போமே, நீங்க இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துல ஒரு 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 10 வருஷம் ஒரு 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 கேப் எடுப்போம். சரிதானே? இப்ப நீங்க நீங்க ஸ்கூல் படிக்கிற அந்த பிரதேசத்துல நீங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்த நாள்ல இருந்துட்டு இப்ப 13 வருஷமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அந்த 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 படிச்சிருக்கீங்க அந்த ஸ்கூல் பீரியட். அப்ப அதுல ஏற்படக்கூடிய அந்த அந்த இடத்த நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அதான் வந்து குறிப்பிட்ட ஒரு பிரதேசம், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில நாளாந்த தேறிய கதிர்வீச்சுகள் இருக்குதானே. இப்ப ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இப்ப வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இருக்கும், வெப்பநிலை வீழ்ச்சிகள் இருக்கும். அதே நேரத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும், அதே நேரத்துல அமுக்கம் எப்படி இருக்கும், காற்றுடைய திசைகள் எப்படி மாறுது, வேகம் எப்படி இருக்குது, முகில்களோட தன்மை, அதே நேரத்துல மழை வீழ்ச்சி போன்றவற்றோட எல்லா தொகுப்பை தான் நாங்க என்ன சொல்லுவோம், சராசரி வானிலை என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப சராசரி வானிலை என்று உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இது எல்லாத்தையும் ஏத்து என்ன செய்யும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு தொகுப்பா மாறுனா சரிதானே, ஒரு தொகுப்பா நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதை நாங்க காலநிலை என்று சொல்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க கொண்டு போவோம். அப்ப இது எல்லாமே இந்த மூலக்கூறுகள் தனித்தனியா இருந்தா எல்லாமே நாங்க என்ன சொல்லுவோம், வானிலை. வானிலை அந்தந்த நாளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு
ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதை நாங்க என்ன சொல்லுவோம், வானிலை என்று சொல்லுவோம். அதே இது ஒரு நீண்ட கால அடிப்படையில மாறுமாக இருந்தால் நாங்க அதை என்ன சொல்லுவோம், காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளண்டா வானிலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி ஒரு நீண்ட கால அடிப்படையில் இருக்குமாக இருந்தால் அதை நாங்க காலநிலைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல நீங்க எந்த ஒரு டவுட்டுகளும் நீங்க வரக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, இப்போ குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல, குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நிகழக்கூடிய வளிமண்டல நிலைமையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், வானிலை. அப்ப இது வந்துட்டு உடனடியாக நிகழக்கூடிய வளிமண்டல நிலைமையில வந்துட்டு என்ன செய்யுது, இது குறிக்குதுன்னு நாங்க சொல்லுவோம். வானிலை என்று சொல்றது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் மாறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நாங்க பார்த்துக்கொள்ளலாம் பிள்ளைகள். அது அடுத்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா இப்ப எல்லா இடங்கள்லயும் வானிலை நிலைமைகள் வந்துட்டு ஒரே மாதிரியா காணப்படுமா? சொல்லுங்க பாப்போம். எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் வந்துட்டு வானிலை நிலைமைகள் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. இல்ல. ஏன்னு சொன்னா அது வந்து இடத்துக்கு இடம் என்ன செய்யும், மாற்றம் அடையும். நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும், மாற்றம் அடையும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, சரிதானே? இப்ப ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு அதே நேரத்துல இப்போ ஒரு 2 மணிக்கு ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சரியான வெயிலா இருக்கும். அதே நேரத்துல நீங்க பதில்ல சைட் போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்யும், ஒரு மலை மாதிரி ஒரு பனி மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கும். அதே நேரத்துல அந்த 2 மணிக்கு நீங்க நூறலியா போனீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், கடுமையான கூல் கிளைமேட்டா இருக்கும். அதுதான் பிள்ளைகள் நீங்க சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வானிலை நிலைமை என்று சொல்றது வந்துட்டு ஒரு இடத்துல ஒரே நேரத்துல என்ன செய்யுது, வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு பிரதேசத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு பிரதேசத்துல வந்து என்ன செய்யுது, வேறுபட்ட மாதிரி இருக்கக்கூடியத நீங்க பார்த்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளானது சரிதானே, ஒன்றிட ஒரு 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 பிரதேசம் இருக்குதானே, ஒரு பிரதேசத்துல ஒரு சூடான அதே நேரத்துல ஒரு வறட்சியான ஒரு வெளிச்சமான நாளாக இருக்கிற அதே நேரத்துல வந்துட்டு இன்னும் ஒரு பிரதேசத்துல எப்படி இருக்கும், அது வந்துட்டு ஒரு குளிராக ஒரு ஈரலிப்பாக ஒரு 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 மேகம் கலந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறதையும் நாங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுலதான் அதான் இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு வானிலைன்னு சொல்றது. அப்ப வானிலை உங்களுக்கு நல்ல தெளிவா இருக்குதா? ஆம் சார். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே, ரைட். அடுத்தது வந்து இப்ப காலநிலைகளை போவோம். இப்ப காலநிலை என்று சொல்றது சரி. அப்ப நம்ம இந்த டியூட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சுக்கொள்ளும்ல. நான் டியூட்டுக்கு மேலதிகமான சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப டியூட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க படிச்சு கொள்ளுங்க. இப்ப வருவோம் இந்த பாருங்க. இப்ப வானிலை என்று சொல்லக்குள்ள இந்த இதுல கேள்வியா பாருங்க, வானிலை காலநிலை என்றால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? அதுக்கு தான் நாங்க இந்த வானிலைன்னு போட்டிக்கிறோம். அந்த பாருங்க வாசனத்தை, குறித்தோர் இடத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நிலவும் வளிமண்டல நிலைமையே வானிலை எனப்படும். சரிதானே? அப்ப இதுன்னு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அப்ப அது உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து காலநிலைகளை வரும். இப்ப காலநிலைன்னு சொல்றது பிள்ளைகள் வந்துட்டு நீண்ட காலத்துல நிலவிய வானிலை நிலைமைகள் அல்லது வந்துட்டு அதுல மூலக்கூறுகள்ன்ற ஒரு சராசரியான தொகுப்பை நாங்க சொல்லுவோம். சரிதானே? அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்றேன். அதாவது பாருங்க, குறிப்பிட்ட ஒரு புவியியல் பிரதேசத்துக்கு உட்பட்ட வளிமண்டலத்தின் நீண்ட காலமாக, ரைட். அப்ப என்னது, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட நீங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரதேசத்துல வளிமண்டல நிலைமைகள் என்ன செய்யுது, நீண்ட காலமாக நிலவிய வானிலை மூலக்கூறுகள்ற நிலைகள்ற தொகுப்பத்தை நாங்க என்ன சொல்லுவோம், காலநிலைன்னு சொல்லுவோம். அதுல பாருங்க, குறைந்தது 30 அல்லது 35 வருட காலங்களுக்கு காலப்பகுதிக்குள் நிலவிய வானிலை நிலைமைகளை தொகுத்தறிவதன் ஊடாக காலநிலை தொடர்பான முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் பிள்ளைகள். இப்ப காலநிலை என்று சொல்றது வந்து நீண்ட கால நிலவக்கூடிய இந்த வானிலை நிலைமைகள், அதே நேரத்தில் அதுல காணப்படக்கூடிய இந்த மூலக்கூறுகள்ற சராசரியான ஒரு தொகுப்பத்தை நாங்க என்ன சொல்லுவோம், இந்த காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து இப்போ மார்க் ருவேன்னு சொல்லி ஒரு தெரியாது. இப்ப மார்க் ருவேன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நீங்க எதனை எதிர்பார்க்கிறீங்கன்றது, அதாவது இப்ப காலநிலையில நீங்க எதனை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்றது வந்துட்டு வானிலை என்று சொல்றாங்க. எனவேதான் காலநிலையில எம்மால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அல்லது வந்து இப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த காலநிலை அப்படின்னு சொல்றாரு. எனது மார்க் ருவேன் சொல்லி ஒருத்தர் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பார்த்து கொள்ளலாம். எவ்வளவு எல்லாருக்கும் கிளியரா? இப்ப வானிலை என்ன விளங்கிட்டா, இப்ப வானிலை காலநிலை என்ற என்ற விஷயத்த வந்துட்டு விளக்குன்னு சொன்னா உங்களுக்கு எழுத இயலுமா? ஆம் சார். ஓகே, ரைட். நீங்க ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இப்ப இதுல இருந்து நீங்க யாரு சரி ஒருத்தர் நீங்க சொல்லுங்க பாப்போம், வானிலை என்றா என்ன, காலநிலை என்றா என்னன்னு சொல்லி. வானிலை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம்.
வானிலை அப்படின்னா என்ன? வானிலை வானிலைன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்தின் குறித்த காலத்தில் காணப்படும் வளிமண்டலத்தின் நிலைமை வானியல். ஓகே ரைட். அப்ப காலநிலை அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு பிரதேசத்தின் சராசரி வானிலை தன்மை. குறிப்பிட்ட பிரதேசத்தின் சராசரி. ஓகே ரைட். ஒரு குறித்த ஒரு பிரதேசத்துல வந்துட்டு இப்ப சராசரி தொகுப்புன்னு சொல்லல, எண்ணத்திர சராசரி தொகுப்புன்னு சொல்லிட்டாங்க, ஒரு மென்ஷன் பண்ணணுமே இல்லையா? அதனால பிள்ளைகள் நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில ஏற்படக்கூடிய வானிலை நிலைமைகள், சரிதானே? இந்த இந்த நம்ம இந்த போட்டியை பாருங்க, இப்ப வானிலை மூலக்கூறுகள்னு சொல்லிட்டு இந்த இவ்வளவு விஷயம் போட்டிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள், சரிதானே? இந்த வானிலை நிலைமைகள்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை நாங்க சராசரியாக தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம், காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா? ஆம் சார். ரைட். வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. இப்ப அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வானிலை மூலகங்கள் அப்படின்னா என்ன. இப்ப இது இது உங்களுக்கு இந்த வானிலை மூலகங்கள் சம்பந்தப்பட்ட ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு தெளிவா இருந்துட்டாக்கா, நாங்க அங்கே நம்ம கிளைமேட் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள், காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ள நம்ம போகலாம். ரைட். இப்போ வருவோம். இப்ப வானிலை சம்பந்தமா அறியறதுக்கு என்ன செய்யுது, இந்த வானிலை மூலகங்கள் தான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப வானிலை மூலகங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பிள்ளைகள் இந்த பாருங்க, இப்ப 7 வகையான விஷயங்கள் நான் உங்களை போட்டிக்கிறேன். அதுல வந்துட்டு வெப்பநிலை, சூரிய ஒளி, அமுக்கம், காற்று, முகில்கள், அதே நேரத்துல ஈரப்பதன், மழை வீழ்ச்சி, இது எல்லாமே தான் நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு இந்த வானிலை மூலகங்கள்னு சொல்லுவோம். சரிதானே? இப்ப வெப்பநிலை அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப வெப்பநிலை இருக்குதானே, அதாவது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் இருக்கும், எப்படி வரும், அதாவது வந்து சிற்றலை கதிர்களா தான் வரும். அப்ப சிற்றலை கதிராக புவியை நோக்கி வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் இருக்குதானே, மீண்டும் என்ன செய்யும்னு சொன்னா புவியில, இப்ப நான் கீழே காட்டுறேன் பாருங்க, இப்ப இது வந்துட்டு ஒரு சூரியன் வெப்பம், சரிதானே? இது வந்துட்டு சூரியன் இருக்குது, இது வந்து பூமியின் வெப்பம். இப்ப இந்த இதுல வரக்கூடிய அந்த கதிர்கள் எப்படி வருதுன்னு சொன்னா சிற்றலை கதிர்களாக வருது, சிற்றலை கதிர்களாக வருது. வந்துட்டு என்ன செய்யுது, பூமியில பட்டு தெரிப்படையுது. இப்ப பட்டு தெரிப்படைகிறது நாங்க சொல்லுவோம் வந்து அல்பிடோன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம், அது வந்துட்டு நெட்டலை கதிர்கள்னு சொல்லுவோம், சரிதானே? நெட்டலை கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நெட்டலை கதிர்களாக என்ன செய்யுது, வளிமண்டலத்துக்கு திரைப்படைஞ்சி திருப்பி அனுப்பப்படுறத பார்க்கலாம். இப்படி தெரிப்படையக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய அந்த நீராவி, அதே நேரத்துல அந்த தூசி துணிக்கைகள், வாயு கூறுகள், அதே நேரத்துல முகில்கள், இதனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த வெப்பநிலை எல்லாமே உறிஞ்சப்படுறதுனால வளியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வளியில ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படப்படுறத பார்க்கலாம், சரிதானே? எனதான் இந்த வளிமண்டலத்துல கூடிய உறிஞ்சக்கூடிய தன்மை, அதே நேரத்துல அந்த உறிஞ்சக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய அந்த தன்மை, அதுல அளவு, அதே நேரத்துல வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய ஈரப்பதன், அதே நேரத்துல வளிமண்டலத்துல தெரிப்படையக்கூடிய அந்த மட்டங்கள், சரிதானே? இது எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த வளிமண்டலத்தை தீர்மானிக்கக்கூடிய, அதாவது இந்த காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறத நாங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ப வெப்பநிலைன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப ஷோர்ட்டா உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள்? கிளியரா? ஆம் சார். பாருங்க, இங்க பாருங்க, இப்ப நம்ம டியூட்ல பாருங்க, வளிமண்டல செயல்முறைகளான வானிலை, காலநிலை என்பவற்றின் அடிப்படை காரணியாகத்தான் வெப்பநிலை இருக்குதாம். அப்ப என்னது, இப்போ ஒரு பேசிக்கா ஒரு வானிலை காலநிலை சம்பந்தமான ஒரு டேட்டாக்கள் எடுக்க போறமாக இருந்தால், இப்போ ஒரு ஒரு பிரதேசத்துல வந்துட்டு இப்போ ஒரு 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 அதிகமான வெப்பநிலை இடம்பெறுது, இப்போ ஒரு பிரதேசத்துல இன்னும் ஒரு இடத்துல அதே டைமுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகமான மழை வீழ்ச்சி இடம்பெறுது. அப்ப இதுல என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்ப வானிலை காலநிலை தொடர்பான ஒரு செயற்பாடுகளை, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதில் ஏற்படக்கூடிய சில சில விஷயங்கள் என்ன செய்யுது, கண்காணிக்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா தான் இந்த வெப்பநிலை காணப்படுறத பார்த்துக்கொள்ளலாம். இந்த வெப்பநிலை என்று சொல்றது நாங்க விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக விளங்குறதோட புலப்படக்கூடிய வெப்பத்தின மட்டத்தினுடைய அந்த திண்மம், திரவம், வாயு, இப்போ ஒரு ஒரு பிரதேசத்துல அந்த வெப்பநிலை வந்து இப்ப திண்மத்துல எப்படி காணப்படுது, ஒரு 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 திரவத்துல எப்படி காணப்படுது, அதே நேரத்துல வாயுக்கள்ல எப்படி அந்த வெப்பநிலை காணப்படுது, இது தொடர்பான விடயங்களை பார்க்கறதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த வெப்பநிலை ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிற்றலை கதிர்வீச்சா வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்துட்டு நெட்டலை கதிர்களாக வான்வெளிக்கு கதிர்வீச்சுகளை வெளிப்பட போடுற விஷயங்கள் சம்பந்தமா நான் உங்களுக்கு டீப்பா சொல்லி தந்தேன், என்ன மாதிரி வந்து நம்ம எப்போதுன்னு சொல்லி.
அதே நேரத்துல பாருங்க இந்த பகல் நேரங்கள்ல புவியிற வெப்பநிலை அதிகரிக்கிறதையும் இரவு வேளைகள்ல மேற்பரப்பு வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறதையும் பார்த்துக்கலாம். இது நாங்க கடல் காட்டு தரை காட்டு சம்பந்தப்பட்டு நீங்க பார்க்கக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கொள்வோம் இந்த விஷயங்களை. புவி மேற்பரப்புல 1-4 மீட்டருக்கு மேலேயே வளியின் வெப்பநிலை அளவிடப்படுதாம். புவி மேற்பரப்பு வெப்பநிலை வளிநிலைமையிலும் பார்க்க வித்தியாசமா இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள், வளியில காணப்படக்கூடிய வெப்பம் ஒரு 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 விஷயம் இருந்தாலும் புவி மேற்பரப்புல ஏற்படக்கூடிய வெப்பநிலை வந்துட்டு இன்னும் ஒரு தரவுகளா இருக்கும். அதே நேரத்துல நீங்க அந்த புவி மேற்பரப்புல பார்த்த நேரத்துல இப்போ கடல் மட்டத்துல ஒரு 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 கடல் பிரதேசங்கள்ல எப்படி இருக்கும்னு சொன்னா வெப்பநிலை வந்துட்டு இப்ப வேற ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் பிள்ளைகள் வந்துட்டு இயற்கையில ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை மாறல்கள். இப்ப வெப்பநிலை நேர்மாறல் சொல்லி ஒரு சாப்டரும் இருக்குது. இப்ப அதையும் நான் பின்னுக்கு நான் சொல்லி தரேன், வெப்பநிலை நேர்மாறல்டா என்ன. இப்ப அதுவும் வந்துட்டு ஒரு டைம்ல உங்களுக்கு கேள்விகளா கேட்கப்பட்டிருந்தேன். அது சரி, அது இதே டைம்ல நான் அந்த அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு போறேன். வெப்பநிலை நேர்மாறல்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா வெப்பநிலை நேர்மாறல்னு சொல்லிட்டு? இல்ல சார். ஓகே, இப்போ நீங்க அதுக்கு முன்னுக்கு படிச்சிருப்பீங்க, இந்த மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம்னு சொல்லிட்டு மண்டலங்கள் அடிப்படையில படிச்சீங்களா? ஞாபகம் இருக்குதா? வளிக்கோளத்துல படிச்சிருப்பீங்க. ஓ ஓகே, ரைட். இப்ப இது வந்து பூமியின் எடுப்போம், சரிதானே? இப்ப பூமியின் எடுத்தோம்னு சொன்னா இதுல முதலாவது படை வந்து மாறன் மண்டலம் இருக்கும். அடுத்து வந்துட்டு படை மண்டலம் இருக்கும், சரிதானே? அதுக்கு பிறகு இடை மண்டலம் இருக்கும், அதுக்கு பிறகு வெப்ப மண்டலம் இருக்கும், அதுக்கு பிறகு மேன் மண்டலம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மண்டலங்களா போயிட்டு இருக்கும் பிள்ளைகள். இப்ப இதுல இப்போ இந்த இடத்துல மாறன் மண்டலத்துல உங்களுக்கு வெப்பநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அதாவது உயரத்தை நோக்கி போக வெப்பநிலை குறையுமா கூடுமா? குறையும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள், ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் சைபரதேசம் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சிட்டு போகும், சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்படி குறைஞ்சிட்டு போற அந்த வளித்திணிவு இப்படி போக்குல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல மாற்றறிப்பு எல்லைன்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருப்பீங்க, மாறன் தரிப்பு அல்லது மாற்றறிப்பு எல்லைன்னு படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த எல்லை பகுதிக்கு மேல என்னது மாறன் படைமண்டலம் இருக்குது. அப்ப படைமண்டலத்துல பார்த்தோம்னு சொன்னா வெப்பநிலை எப்படி இருக்கும்? உயரத்தை நோக்கி போக அதிகரிச்சுட்டு போகும். அப்ப இந்த இடத்துல வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும், வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும். இந்த இடத்துல வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகும். அப்ப இப்ப வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல போக்குல இந்த போல இவ்வளவு குளிர் வழி திணிவு தானே போகுது, இந்த இடத்துல குளிர் வழி திணிவு தானே. அப்ப இந்த போற டைம்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா மேல வந்து வெப்ப வழி திணிவு இருக்கும், அதாவது படைமண்டலத்துல வெப்ப வழி திணிவு இருக்கும். அப்ப இந்த குளிர் வழி திணிவு என்ன செய்யும்னு சொன்னா இந்த வெப்ப வழி திணிவுக்கு மேல போக இயலாம இந்த இடத்துல மாறும், சரிதானே? இந்த இடத்துல மாறி முகில்களாக மாற்றமடையும். முகில்களாக மாற்றமடைஞ்சு என்ன செய்யுதுன்னு சொன்னா படிவு வீழ்ச்சியினால பனிகளாக அல்லது வந்துட்டு மலை வீழ்ச்சிகளாக மாற்றமடைஞ்சு மாறும். இந்த இடத்துல இந்த மாற்றக்கூடிய செயற்பாடை தான் நாங்க சொல்ற வெப்பநிலை நேர்மாறல். விளங்கிட்டா விளங்க இல்லையா? கொஞ்சம் விளங்கிட்டா? வெப்பநிலை நேர்மாறல்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கிதா பிள்ளைகள்? ஓகே, திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நீங்க இப்ப திருப்பி சொல்லணும்னு சொன்னா நீங்க ரெக்கார்டிங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வெப்பநிலை நேர்மாறல்னு சொன்னா என்ன, அப்ப வெப்பநிலையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இவ்வளவு தான் நான் உங்களுக்கு ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். அப்ப இதுல வெப்பநிலை சம்பந்தப்பட்ட அளவிடக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்துல வெப்பநிலை நேர்மாறல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த செந்நிற கதிர்வீச்சுகள் இருக்குது. அதே நேரத்துல ஊதா கதிர்வீச்சுகள், புற ஊதா யூவி ரேஸ் எல்லாம் இருக்கு, தெரியும் தானே? இப்போ யூவி ரேஸ் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்குது. அதே நேரத்துல வந்துட்டு இப்போ சிதறல், வெப்பநிலை சிதறல் எப்படி நடக்குது, அதே நேரத்தில் பூகோள கதிர்ச்சியில் சமநிலை எப்படிகள் இருக்குது, வெப்பநிலையோட உறிஞ்சக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்குது, தெரிப்படையக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்குது. தெரிப்படையக்கூடிய தன்மைகளுக்குள்ளதான் இந்த அல்விடோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதாவது நெட்டலைகள் இருக்குதானே, சிற்றலை நெட்டலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசா டீப்பா உங்களுக்கு தேவைப்படாத பிள்ளைகள். இப்ப நான் இவ்வளவு சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும், சரிதானே? அப்ப இதுதான் பிள்ளைகள். அப்ப இதான் வெப்பநிலை. இப்ப புவியில காணப்படக்கூடிய வெப்பநிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் பிள்ளைகள், கிளியரா விளங்கிட்டு எடுத்துட்டு போங்க. கிளியர் இல்லாட்டி நீங்க என்னட்டு சொல்லுங்க. ரைட், அப்ப அதுல பாருங்க, இப்ப வெப்பமானின்னு சொல்லக்கூட இப்ப வெப்பநிலை அளவிடக்கூடிய நிறைய கருவிகள் இருக்கு பிள்ளைகள். வெப்பமானி இருக்குது, பாரமானிகள் இருக்குது, இரசம் கொண்டு இருக்கக்கூடிய வெப்பமானிகள் இருக்குது. அதை வந்துட்டு இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டீவன்சன் மூடு பொருள் வெப்பமானின்னு சொல்றது வந்துட்டு இப்ப ஸ்டீவன்சன் உரைன்னு சொல்லி ஒன்று இருக்குது.
அப்ப ஸ்டீவன்சன் அந்த உரைக்குள்ள தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வெப்பமானிலாம் வச்சு பாதுகாத்துக் கொள்வாங்க. அப்ப அதுல பாருங்க அந்த வெப்பமானியில உலர்ந்த ஈரவ குமிழ் வெப்பமானி, அதே நேரத்துல உயர் வெப்பமானி, தாழ் வெப்பமானி. இப்ப இதெல்லாம் வந்துட்டு இப்ப பெரும்பாலும் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப பெருசா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இதெல்லாம் நல்லா தெளிவா விளங்கி எடுத்துக்கின்னு சொன்னா சரி சரிதானே பிள்ளைகள். அப்ப இப்படியான வெப்பமானிகள் இருக்குது. அதே நேரத்துல வெப்பநிலை அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் 2 அளவீடுகள் பயன்படுத்துவாங்க. பரநைட் என்று சொல்லுவாங்க, சரிதானே, எஃப்ன்னு சொல்ற அளவீடு. அதே நேரத்துல பாகை செல்சியஸில் அளவிடுவாங்க, அதாவது வந்து சென்டிகிரேட் என்று சொல்ற அந்த விஷயத்தை பாகை செல்சியஸ்ல அளவிடுவாங்க. இந்த படத்தை பாருங்க, இதான் வந்து ஸ்டீவன்சன் உரை என்று சொல்ற. சரியா பிள்ளைகள்? அப்ப இவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குதா? இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான், தேவையில்லாத விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லி தரையில பிள்ளைகள். தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு டீப்பா வழங்கப்படுத்திருக்கிறேன். விளங்கிட்டா? கிளியரா பிள்ளைகள்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குதா? ஆம் சார். ஓகே, உங்களுக்கு 28 பேஜ் சொன்னா பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே டீப்பா விளங்கப்படுத்த இயலும். இப்போ இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க ரெடியாக தானே வேணும் இனிமே. இப்போ அதனாலதான் இப்போ நான் ஷோர்ட்டா இப்போ எல்லா விஷயத்தையும் போட்டு விளங்கப்படுத்திட்டு இருக்கிறாம இப்போ உங்களுக்கு ஷோர்ட்டா உங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ரைட், வருவோம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வெப்ப பரம்பல்னு சொல்றது வந்துட்டு இப்போ உங்களுக்கு இப்போ புவியிற வெப்ப பரம்பல் காரணிகள் செல்வாக்கு ஏற்ப வேறுபடும் சொல்றது வந்து அகலக்கோட்டு அமைவு, அதே நேரத்தில் கடல் மட்டத்தில் அதன் உயரம், கடல் தரை பரம்பல், மேற்பரப்பு சுற்றோட்டம் எல்லாம் வந்துட்டு புவியிற வெப்ப பரம்பல்ல நம்ம பின்னுக்கு பார்ப்போம். சரியா பிள்ளை? அதுல பாருங்க, இப்போ வெப்பம் வந்துட்டு இப்போ வெப்பத்தை விடுவோம், வெப்பநிலையை வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயமும் இது மேலதிகமான விஷயங்கள் தானே எல்லாமே. இப்போ இவ்வளவு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். டியூட்டை எடுத்துட்டு வரோம் பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. படிவு வீழ்ச்சி பிள்ளைகள் பாருங்க, 2வது விஷயம் வந்துட்டு படிவு வீழ்ச்சி. இப்ப படிவு வீழ்ச்சி என்று சொல்றது பிள்ளை நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப படிவு வீழ்ச்சி என்று சொல்றது வந்து வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ நீரானது புவியை வந்தடைவதை குறிக்குதாம். ரைட், நான் உங்களுக்கு படிவு வீழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது தரை தோற்றம்னு எடுப்போம், சரிதானே, இது ஒரு தரை பகுதி விலங்குல. இப்ப இது வந்து தரைப்பகுதின்னு சொன்னா இப்போ அதிகமான வெப்பநிலை இடம்பெறக்குள்ள என்ன நடக்கும்? ஆவியாக்கம் இடம்பெறும், சரிதானே பிள்ளைகள்? இப்ப ஆவியாக்கம் இடம்பெற்று என்ன செய்யும் சொன்னா, ஆவியிருப்பு நடந்து என்ன செய்யும் சொன்னா வழிகள் எல்லாம் மேல போகும். மேல பெய்து என்ன செய்யுதுன்னு சொன்னா முகில்களாக திரட்சி அடையும். முகில்களாக திரட்சி அடைந்து என்ன செய்யும் சொல்லக்கூட இப்ப நம்ம ஏற்கனவே வெப்பநிலை நேர்மாறுன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சோம், அதோட கண்டினியூட்டி நாங்க இதை பார்ப்போம். அப்ப மேல முகில்களாக திரட்சி அடைஞ்சு என்ன செய்யுதுன்னு சொன்னா திருப்பி ஒடுங்கலுக்கு உட்படும். ஒடுங்கலுக்கு உட்பட்டு என்ன செய்யுது? படிவு வீழ்ச்சிக்குரிய மாதிரி செயற்பாடுகளா மாற்றும். அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துல ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை எப்படி இருக்குது, ஒவ்வொரு பிரதேசத்துல ஏற்படக்கூடிய அமுக்கம் எப்படி இருக்குது, அந்த அமுக்க நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி பனிகளாக அல்லது பனிப்பொழிவுகளாக அல்லது துளிகளாக, ஆலங்கட்டி மலையாக அல்லது சாதாரணமா ஏற்படக்கூடிய மலைகளாக, மூடு பனியாக, ரைட். அப்ப இப்படியான விஷயங்களாக என்ன செய்யும் சொன்னா அந்த படிவு வீழ்ச்சி இடம்பெறத்தை பார்த்துக்கொள்ளலாம் பிள்ளைகள். அதைத்தான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல திண்மமாகவோ, பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரைட், திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ நீரானது புவியை வந்தடைவதென குறிக்குதாம். அதாவது பாரம் கூடிய நீர்த்துளிகள் மேலும் மிதக்க முடியாத நிலையில பூமியை நோக்கி வீழ்வதையும் படி வீழ்ச்சின்றாங்க. அதாவது வந்து பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு இப்ப மேல முகில்களாக மாறிட்டு தானே, இப்ப முகில்களாக மாறின எல்லாமே என்ன செய்யும், ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ ஒடுங்கலுக்கு உட்படும். ஒடுங்கலுக்கு உட்பட்டு அந்த மேகத்துல தங்கி இருக்க இயலாம பாரம் கூடுனதுக்கு போறோம் என்ன நடக்கும்னு சொன்னா அது கீழே வரும் பிள்ளைகள். அப்படி கீழே வரக்கூடிய அந்த முறை தான் வந்துட்டு இந்த படி வீழ்ச்சியில ஏற்படக்கூடிய முறைகள். அந்த முறைகள்ல பனிப்பொழிவுகளாக வருமாம், பாருங்க, பனி துளிகளாக வருமாம், மலைகளாக வருமாம், மூடு பனியாக வருமாம், ஆலங்கட்டி மலையாக வருமாம். இது எல்லாமே வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது வந்து இந்த படி வீழ்ச்சி இடம்பெறக்கூடிய ஒரு முறைகளா இருக்குது. பாருங்க அடுத்தது, இலங்கை போன்ற அயன மண்டல நாடுகளில் பெரும்பாலும் மலை வீழ்ச்சியை பிரதான படி வீழ்ச்சிகளாக காணப்படுது. ரைட். அப்ப இலங்கையில பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பொதுவாவே படி வீழ்ச்சி எப்படி நடக்கும்னு சொன்னா மலைகளா தான் இடம்பெறும். இப்ப இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா நிறைய இடத்துல ஆலங்கட்டி மலைகள் இடம்பெறுது. அப்ப இலங்கையில வந்துட்டு அந்த மாதிரியான இடம்பெறது வந்துட்டு வெரி ரேர். அதே நேரத்துல பாருங்க, இப்ப சில பிரதேசங்கள்ல அதாவது வந்துட்டு இப்போ
சுவிட்சர்லாந்து, அதே நேரத்துல பின்லாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின் அப்படியான மேற்கத்திய நாடுகள் தானே பிள்ளைகள். அந்த நாடுகள்ல வந்துட்டு பனிகள் ஊழும் பிள்ளைகள். இப்ப பனிப்பொழிவுகள் அதிகமா இடம்பெறத பார்க்கலாம். கிரீன்லாந்துல எல்லாம் இப்போ அதிகமான பனிப்பொழிவுகள் இடம்பெறத பார்த்து கொள்ளலாம். ரைட். அப்ப அங்கெல்லாம் வந்துட்டு இப்ப மழை வீழ்ச்சி எல்லாம் குறைவா தான் இருக்கும். மழை வீழ்ச்சி குறைவா இருந்து பனிகள் பெய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக இடம்பெறத பார்த்து கொள்ளலாம். அதைத்தான் நீங்க சொல்றாங்க. அப்ப இலங்கையை போன்ற ஒரு அயனமண்டல பிரதேசத்துல பார்த்தோம்னு சொன்னா அங்க படிவீழ்ச்சிகள் எப்படி இடம்பெறுது? ஒரு மலை துளிகளாக மலை வீழ்ச்சிகளாக இடம்பெறத பார்த்துக்கொள்ளலாம். அப்படி படிவீழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா ஒரு 3 வகைகளாக பிரிச்சு காட்டுறாங்க. அதாவது இப்ப சூறாவளி மூலமாக என்ன நடக்குது? படிவீழ்ச்சி இடம்பெறுது. அதே நேரத்துல மலை தடுப்புகள் மூலமாக என்ன செய்யுது? இந்த படிவீழ்ச்சி இடம்பெறுது. அதே நேரத்துல மேற்காவுகை மூலமாக இப்ப சூறாவளி மூலமாக சொல்லக்குள்ள வந்து இப்ப டேட்ரி பிள்ளைகள் படிவீழ்ச்சிகள் இடம்பெற இப்ப மலை வீழ்ச்சி இடம்பெற நம்ம இலங்கையில மலை வீழ்ச்சிகள் படிக்கல உங்களுக்கு டேட் அடிப்படையில் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப சூறாவளி மலைன்னு சொன்னா வந்துட்டு இப்ப டிசம்பர் காலப்பகுதியில நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில வந்து இந்த சூறாவளி ரியாக்ஷன் இருக்கும். அது வந்து இப்ப வங்காள விரிகுடா அந்த சைட்டுக்குள்ள ஊடாக வந்துட்டு அதுல செல்வாக்குகள் இடம்பெறத நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப மலை தடுப்பு மூலமா பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இந்த பருவப்பயிற்சி மலைகள் இருக்குதானே. இப்போ வடகில் பருவப்பயிற்சி, தென்மேல் பருவ பயிற்சி, அப்ப இப்படியான விஷயங்கள் அதாவது இப்போ டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமான காலப்பகுதியில இருந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு அதாவது அதாவது வடகில் பருவ காற்றுகள் இடம்பெறும். அதே நேரத்தில் மேல இருந்துட்டு செப்டம்பர் மேல இருந்து மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படியான பிரதேசங்கள் ரைட். அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா தென்மேல் பருவ காற்றுகள் இடம்பெறத பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இதுதான் வந்து இந்த மலை துடுப்பு மூலமாக மலை வீழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு விஷயம். மேற்கொகை மூலம் பார்த்தோம்னு சொன்னா இப்ப மார்ச் ஏப்ரல் டைம்ல ஒரு டைம் நடக்கும். முதலாவது மேற்கொகைன்னு சொல்லுவோம். அது பிறகு அக்டோபர் நவம்பர் டைம்ல ரெண்டாவது மேற்கொகை நடக்கும். இப்படி மேற்காவுகை மூலமாக வந்து மலை வீழ்ச்சி எப்படி உருவாகுது இதெல்லாம் நாங்க பின்னுக்கு விரிவா பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப இது வந்துட்டு இப்ப படி வீழ்ச்சின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்குள்ள இது ஒரு சாப்டர், ஒரு தனி சாப்டர். அப்ப இப்படித்தான் வந்து படி வீழ்ச்சி இடம்பெறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு 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 தெளிவொன்னு வரணும்னு சொல்லித்தான் இப்ப இதை போட்டிக்கிறாங்க. அப்ப இது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குதா? இது கிளியரா இருக்கிற பிள்ளைகள்? படி வீழ்ச்சி உங்களுக்கு கிளியரா? சார் ஓ சொல்லுங்க. எது சரி டவுட் இருக்குதா? ஓகே டவுட் சார் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இப்ப வெப்பநிலை எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிவு வீழ்ச்சி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதோட வந்துட்டு இப்ப நாளைக்கு நம்ம வளிமண்டல அமுக்கங்கள் எப்படி இருக்குது, அதே நேரத்துல இப்போ நிறைய கருவிகள் இருக்கு பிள்ளைகள். இப்ப இதெல்லாம் வந்துட்டு இப்ப நிறைய கருவிகள் சம்பந்தப்பட்டலாம் நாங்க ஃபுல்லாவே நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். அப்ப நாளை கிளாஸ்ல உங்களுக்கு நான் மிச்ச மிச்ச விஷயங்களை நான் ஃபுல்லா டீப்பா உங்களுக்கு என்னென்ன கருவிகள் சம்பந்தப்பட்டு இருக்குது. இப்போ வானிலை மூலகங்கள் அளக்கக்கூடிய கருவிகள் நிறைய இருக்குது பிள்ளைகள். அப்ப அதெல்லாம் எப்படி எப்படியான கருவிகள் இருக்குது இதெல்லாம் வந்து எங்களுடைய பேரதினி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கருவிகள். அப்ப இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் என்னென்னதுக்கு பயன்படுத்துது இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப இன்னைய பாடம் உங்களுக்கு திருப்தியா பிள்ளைகள் கிளியரா? ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும்? ஓகே ரைட். அப்ப நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட் ஓகே. சரி பிள்ளை நீங்க இப்ப எது சரி உங்களோட ஃபீட்பேக்குகள் உங்களோட கிளாஸ்கள் எப்படி இருந்துச்சு அப்ப இந்த விஷயங்களை நீங்க உங்களோட 27 பேட்ச் குரூப்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்ப உங்களோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக்கை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு இதை வந்துட்டு நம்ம மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு இதோட ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு பிறகு பிள்ளைகள் இப்போ 28 பேட்சுக்கு நான் இன்ட்ரோ கிளாஸ் நடந்து கொள்ள போறேன். டியூட்டனை குரூப்ல போட்டுக்கொள்ளும். சரி பிள்ளை நான் டியூட்டனை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். இப்போ நாளைக்கு நம்ம மற்ற விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்வோம். இப்போ கிளாஸை முடிச்சு கொள்வோம் பிள்ளை நல்லா படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ்ல எல்லாரையும் சந்திச்சு கொள்வோம். ஃபியமானில்லா பிள்ளைகள்.